அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் இஷ்டோபதேசம் என்ற நூலின் மூலமாக நாம் சமணத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை பார்த்து வருகிறோம். சென்ற பதிவுகளே 3வது காதை வரை நாம் பார்த்தோம். தற்போது 4வது காதையிலே நமது ஆச்சாரியர் ஸ்ரீ பூஜ்யபாதர் என்ன தெரிவிக்கிறார் என்பதை நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம். 4 மற்றும் 5வது காதைகள் ஒரே பொருள் குறித்ததாக இருப்பதனால் அவற்றை இணைந்தே நாம் பார்க்கலாம் என கூறி அந்த 4வது காதைக்குள்ளே நாம் செல்வோம். யத்ர பாவ சிவம் தத்தே த்யௌக்கிய தூரவர்தினி யோ நயத்யாசு கவ்யூதிம் க்ரோச்சார்த்தே கிம் சதிததிஹி. யத்ர பாவः சிவம் தத்தே த்யௌக்கிய தூரவர்தினி யோ நயத்யாசு கவ்யூதிம் க்ரோச்சார்த்தே கிம் சீததிஹி. 2 ஓமைகளை இதிலே கூறுகிறார். ஒரு பெரிய சுமையை நாம் தூக்கி கொண்டு செல்லும் பொழுது வழியிலே பாதி தூரத்திலே அதை இறக்கி வைத்து தன்னுடைய உடலையும் மனதையும் ஆசுவாசப்படுத்தி கொண்டு மறுபடியும் அந்த சுமையினை தலையிலே தூக்கி கொண்டு செல்வது கொஞ்சம் எளிதான ஒரு விஷயம். ஒரே அடியாக தூக்கிக்கிட்டு எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு போகிறத விட வழியிலே இருக்கின்ற ஒரு சுமை தாங்கி கல் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்துருக்கலாம். இப்போதெல்லாம் தலை சுமை என்பதே இல்லாத போயிடுச்சு. ஆனால் அந்த தலை சுமையை வைத்து தான் இங்கே பழைய காலத்தினுடைய உதாரணங்கள் கூறப்பட்டு வருவதை நாம் பல நூல்களிலே பார்க்கிறோம். அவ்வாறு பாதி வழியில் அதை இறக்கி வச்சுட்டு அதன் பிறகு கொஞ்சம் களைப்பு தீர்ந்தவுடன் அந்த சுமையை தூக்கி கொண்டு மீதி வழியை சென்று எங்கு சேர வேண்டுமோ அந்த இடத்தை சேர்ந்து விடுவது கொஞ்சம் எளிதான தூர வர்தினி. அந்த தூரத்தை கடந்து செல்வது எளிதான விஷயம். மற்றும் ஒரு இதில் ஓமை என்ன சொல்கிறாருன்னா, நெல்லை விளைவிக்க நாம் முயற்சி செய்கிறோம். நெல் பயிர் வைக்கும்போது அந்த நெல்லோடு சேர்ந்து பதரும் விளைகிறது. அதில் பதர் என்று சொன்னால் தெரியும், வெறும் கூடு மட்டும் இருக்கக்கூடியது, அரிசி இல்லாத அந்த நெல் போன்ற உருவம் அந்த பதர். அந்த நெல்லை விளைவிக்கும் போது பதரும் தானாகவே விளைந்து விடுகிறது. அதை எதற்கு உதாரணமாக சொல்கிறாருன்னா, நெல் என்பது முக்தி, பதர் என்பது தேவகதி. அது தானாக விளைந்து விடுகிறது. நம்ம அதுக்குன்னு முயற்சி செய்வது கிடையாது. நம்ம முக்திக்கு முயற்சி செய்கிறோம், அது தானாக விளைந்து விடுகிறது. அவ்வாறே முக்திக்கு நாம் செல்ல விரும்புகிறோம். அது செல்வது மிகவும் பாரத்தை தூக்கி கொண்டு செல்வது போல கடினமான பயணம். அவ்வாறு இருக்கும்போது கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக தேவகதியிலே சென்று நாம் பிறக்கிறோம். அதன் பிறகு மறுபடியும் மனிதனாக பிறந்து முக்தியை நம்ம அடைய முடியும் என்ற இந்த 2 ஓமைகளை கூறி அந்த தேவகதியினுடைய வழி, அது முக்திக்கு செல்கின்ற வழியிலே அந்த தேவகதியும் இருக்கிறது, அதையும் நாம் அனுபவிக்கலாம் என்று இந்த காதையிலே நமக்கு தெரிவிக்கிறார். பெரும் சுமை ஒன்றை ஒரேடியாக நீண்ட தூரம் சுமந்து செல்வது சிரமம், இயலாததும் கூட. சற்று தூரம் சுமந்து சென்று இளைப்பாறிவிட்டு மீண்டும் சுமந்து சென்று இலக்கை அடைவது எளிது. மற்றொரு ஓமை, நெற்பயிரை வேளாண்மை செய்யும்போது கூடவே பதரும் கிடைக்கிறது. அதுபோல் ஆத்ம அனுபவத்தில் ஈடுபடும் ஒரு ஆன்மா முக்தி கிடைக்கும் வழியில் தேவ உலக இன்பமும் தானே கிடைக்கிறது. அது தன்னிச்சையாக அந்த முக்தி வழியிலே தேவகதி நடுவிலே அமைந்து விடுகிறது ஆன்மாவுக்கு.
இப்போ இது ஏற்கனவே சென்ற 3வது காதினுடைய விளக்கத்தை பார்க்கும்பொழுது நம்ம மகாவிரதங்கள் குறித்து நம்ம பார்த்தோம். அதில் அந்த சம்பந்தமான விஷயங்கள் இருக்கவே முனிவர்களுக்கு விரதங்கள் எப்படி இருப்பது, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதனை நியமச்சாரத்தினுடைய உதவியோடு நாம் பார்த்தோம். அந்த மகாவிரதத்திற்கு அடிப்படையாக காணப்படுவது அணுவிரதம். மகாவிரதம், அணுவிரதம். அணு என்றால் சிறியது, சிறிய விரதம், சிறு விரதம் என்று நாம் பார்க்கலாம். அந்த விரதத்தினை குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா மகாவிரதத்துக்கு அடிப்படையாக இருப்பது அணுவிரதம். அணுவிரதம் இல்லறத்தில் இருப்பவர்கள் அதை அனுசரிப்பவர்கள். அதிலே பழக்கம் வந்த பிறகு, அதிலே பயிற்சி பெற்ற பிறகு அவர்கள் மகாவிரதம் ஏற்கிறார்கள். அதில் தகுதி படைத்தவர்கள் மகாவிரதத்துக்கு சென்று அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அணுவிரதம் இருந்துட்டு தான் மகாவிரதத்துக்கு போகணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஆன்மா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தானே ஆன்ம தூய்மையை அடைந்து விடுகிறது என்று சொன்னால் அவங்க நேரடியாக கூட மகாவிரதத்தை ஏற்கலாம். அது ரொம்ப பிராப்தி கிடைப்பது மிகவும் சிரமம். ஏனென்று சொன்னால் ஒரு பயிற்சியை எடுத்துவிட்டு ஒரு முழுமையான வேலையை செய்ய செல்வது தான் அது அந்த வேலையை சரியாக முடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் இல்லறத்தில் இருப்பவர்கள் அணுவிரதத்தை ஏற்கிறார்கள். அதன் பிறகு அதில் பயிற்சி பெற்று மகாவிரதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் பொதுவான ஒரு விஷயமாக புரிந்து கொள்கிறோம். அணுவிரதம் என்பது இல்லறத்தில் உள்ளவர்கள் நற்காட்சி அடைய பெற்றதும் 4ஆம் குணநிலை ஸ்ராவகன் எனப்படுகிறார். நம்ம குணநிலை 14 வகையாக இருக்கிறதை பார்த்தோம். அதாவது மித்யாத்துவத்தில் இருந்து முக்தி அடைகின்ற அந்த நிலைக்கு செல்லும் கடைசி நிலை 14வது நிலை. அப்படி ஒரு 14 படிகளை ஏறி அரகந்தராக இருந்தாலும் சரி, அந்த 14வது குணநிலையினுடைய அதை முடித்த பிறகுதான் அந்த ஆன்மா சித்த நிலையை அடைகிறது என்று நாம் சில விளக்கங்களின் போது பார்த்திருக்கிறோம். முதலிலே இருப்பது மித்யாத்துவம், அறியாமை. அந்த அறியாமையிலிருந்து அறியாமையும் அறிந்ததும் கலந்திருக்கின்ற நிலை 3வது நிலையாக இருக்கக்கூடிய மிஸ்ர என்றால் கலப்பு நிலை. அந்த 2வது நிலை அந்த மிஸ்ர நிலையிலிருந்து விலகி மறுபடியும் மித்யாத்துவத்திலே வீழ்ச்சி அடைவதாக இருந்தால் அது சாசாதன நிலை என்று கூறப்படும். அது 2வது குணநிலை. அந்த மிஸ்ர நிலையிலிருந்து ஆன்மா தூய்மை பெற்று நற்காட்சியை பெறுமானால் அது 4வது நிலை. இது ஏற்கனவே விளக்கமாக கூட நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த நற்காட்சியை பெறுவது தான் உண்மையான ஸ்ராவகர் உடைய நிலை. நம்ம எல்லாருமே ஸ்ராவகர் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நற்காட்சி அடைய பெற்றவர்கள் தான் ஸ்ராவகர்கள். அதுதான் நமக்கு ஆகமம் கூறுகிறது, நூல்கள் கூறுகின்றன, ஆச்சாரியர்கள் அதைத்தான் ஸ்ராவக நிலை என்று நமக்கு கற்பிக்கிறார்கள். அதனால் அந்த நற்காட்சி என்கின்ற அந்த முழுமையான ஆன்ம தூய்மை நிலை அது கிடைக்கப்படுவது 4வது குணநிலை ஸ்ராவகன். அப்போ அந்த ஸ்ராவகன் ஒரு சில விரதங்களை, அணு விரதங்களை ஏற்றுக்கொண்டால் அவன் 5ஆம் குணநிலையை எட்டுகிறான். 4வது ஸ்ராவக நற்காட்சி உள்ள ஒரு சாதாரண நற்காட்சியாளன், அவன் விரதம் இல்லை, அவன் 4ஆம் நிலை ஸ்ராவகன் என்று கூறப்படுகிறான். அவனே அணுவிரதங்களை இல்லறத்திலே இருந்து கொண்டே விரதங்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவன் 5வது குணநிலையை எட்டிவிடுகிறான். இப்போ நம்ம அந்த 5வது குணநிலை எப்போ வாய்க்கும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கலாம். கஷாயங்கள் 4 வகையாக கூறப்படுகின்றன. அனந்தானுபந்தி, அப்பிரத்யாக்கியானம், பிரத்யாக்கியானம், சஞ்சுவலனம் என்று 4 கஷாயங்கள், 4 வகை. அதாவது குரோதம், மானம், மாயை, லோபம் என்பது 4 கஷாயங்கள். அந்த 4 கஷாயங்களும் ஒரே ஸ்டேஜாக இருக்கிறதில்ல. அனந்தானுபந்தி என்பால் அதை தப்புன்னே நினைக்கிறதில்ல. கோபப்படுறார் ஒருத்தர், அந்த கோபப்படுறவர் கோபப்பட்ட பிறகும் நம்ம கோபப்பட்டது தப்பு அப்படின்றதை உணராமல் இருந்தால், கண்ணு மண்ணு தெரியாமல் கோபம் வருதுன்றாங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமானால்
அது அனந்தானுபந்தி கோபம் என்று கூறப்படும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனந்தானுபந்தி கஷாயங்கள், கோபம், மானம், மாயை, லோபம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் அவன் அந்த ஸ்ராவக நிலைக்கு வருகிறார். அதே ஸ்ராவகன் அப்பிரத்யாக்கியான கஷாயங்களை துறந்தால் அணுவிரதி ஏற்பதற்கு தகுதியுடையவர் ஆகிறார். அப்பிரத்யாக்கியான கஷாயம்னா என்ன? இப்போ கோபத்தை நம்ம உதாரணமாக எடுத்து சொன்னோம் இல்லைங்களா? கோபப்பட்டுடுறாங்க. பட்ட பிறகு நம்ம செய்தது தப்பு தான், கோபப்படுவாமல் வருவது நமக்கு சரியானது கிடையாது, சரியான பாதை கிடையாது என்று நினைக்கின்ற அந்த நிலை. அதாவது விட்டுவிடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் விட முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி நிலையை கடந்து வந்தால் அப்போ அந்தவற்றை விட்டுவிட வேண்டும். அந்த மாதிரியான கடுமையான கோபங்களை விட்டுவிடக்கூடிய நிலை அப்பிரத்யாக்கியான கஷாயம். விட முடியாமல் இருக்கிறது, ஆனாலும் விட வேண்டும் என்ற அந்த எண்ணமானது மனதிலே ஏற்பட்டு விட்டது. அப்படி ஏற்பட்டவுடன் அந்த கோபத்தை விட தயாராகிறார். அது அப்பிரத்யாக்கியான அந்த விட முடியாமல் இருக்கின்ற கஷாயங்களை அப்பிரத்யாக்கியான கஷாயம் என்றும், அதை கடந்து வந்தால் அணுவிரதியாக அவர் ஆகிறார். அதை விட்டால் அணுவிரதியாக ஆகிறார். அதற்கு அடுத்த நிலை தான் மகாவிரதம். அது கோபப்பட்டுட்டு அதன் பிறகு ஐயோ தப்பாக பண்ணிட்டுமே அப்படின்னு நினைக்கிறது அப்பிரத்யாக்கியானம். அதை விட்டுவிட்டால் அவர் அணுவிரதியாக ஆகிறார். பிரத்யாக்கியான கஷாயம், பிரத்யாக்கியான கஷாயம் என்று சொன்னால் விடுகின்ற நிலையிலே இருக்கிறது. அதாவது அந்த கோபம் வந்தாலும் கூட அந்த கோபத்தையே வெளிப்படுத்தாமல் அப்படியே அழுத்தி விடுவது. நாம் கோபப்பட்டாலே அது தப்பு என்ற எண்ணம் வருவது, அது பிரத்யாக்கியான கஷாயம். அதாவது விடுகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய கோபம், விட்டுடணும் அப்படின்ற முடிவோடு இருந்து அதை தனிவு செய்து வைத்தல், அழுத்தி வைத்தல், இது பிரத்யாக்கியம். இப்போ அந்த மாதிரி நிலையையும் கடந்து வந்தால் அப்போது அவர் முனிவராக ஆகக்கூடிய, மகாவிரதம் ஏற்கக்கூடிய தகுதியை அந்த ஆன்மா பெற்றுவிடுகிறது. அப்போ பிரத்யாக்கியான கஷாயம் விலகியவுடன் அவர் மகாவிரதம் ஏற்கிறார். அது 6வது குணநிலை, அதாவது முனிவருடைய முதல் குணநிலை. முனிவர் என்றால் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது திகம்பர நிலை. இப்போ சொல்லக்கு ஐலக் என்பதெல்லாம் 5வது குணநிலையிலே அடங்கிவிடும். அவர்கள் இல்லறத்திலே இருந்து கொண்டு கூட துறவரத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால் அது ஆடையோடு இருக்கின்ற அந்த நிலை 5வது நிலை. அவர்கள் இருந்து அங்கேயும் இல்லறத்திலையும் இருக்கலாம், அந்த இருக்கக்கூடிய முனி சபாவிலும் அவர்கள் இணைந்து கொண்டு அவர்களோடும் பயணிக்கலாம். அது 5வது குணநிலை. 6வது குணநிலை என்று சொன்னாலே, முனிவர் என்று சொன்னாலே சமணத்தை பொறுத்தவரை அவர் நிர்கந்தராக இருப்பது, திகம்பரராக இருப்பது. அந்த நேரத்திலே ஆரம்ப கட்டத்திலே அவருக்கு பிரமாதங்கள் இருக்கும். பிரமாதம் என்று சொன்னால் விழிப்பு இன்மை, முழுமையாக பழகலை. 15 வகையான விழிப்பு இன்மையை குறித்து நம்ம திரவிய சங்கரக விளக்கத்தில் கூட பார்த்துருக்கிறோம். கஷாயங்கள், புலனுடைய ஆசைகள், அதன் பிறகு நித்ரா எனக்கூடியது, அதன் பிறகு ஸ்நேகம் எனக்கூடிய ஒரு விருப்ப உணர்வு, இதெல்லாம் பிரமாதங்கள். அது ஆரம்ப நிலை முனிவருக்கு இருக்கும். அவரை பிரமத்தன் என்ற நிலையாக கூறுவார்கள். அந்த பிரமாதங்களையும் விலக்கிவிட்டால் அப்பிரமத்த நிலை, அதாவது பிரமாதங்கள் இல்லாத நிலை ஆகிய 7வது குணநிலையை முனிவர் எழுதுகிறார். உண்மையிலே இங்கு தான் முனிவருடைய பண்பு அவருக்கு கிடைக்கிறது. பிரமாதங்களை விலக்கிய பிறகு அப்பிரமத்த நிலை. இப்போ இந்த நிலையை எய்துவிட்டால் முனிவருக்கு அவருடைய தவம் செய்யக்கூடிய தகுதியும் அந்த முக்தி பாதையினுடைய ஆரம்ப கட்டமும் இதிலே கிடைத்து விடுகிறது. அப்போ இந்த 4வது குணநிலையாக இருக்கக்கூடிய ஸ்ராவகனில் இருந்து 7ஆம் நிலையாக இருக்கக்கூடிய அப்பிரமத்த முனிவன் வரை தேவ பிறவிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த 4வது நிலையில் நற்காட்சி கிடைத்தாலே தேவ பிறவிக்கான வாய்ப்பு திறந்து விடுகிறது, வாசல் திறந்து விடுகிறது. அந்த 7ஆம் நிலை இருக்கின்ற அப்பிரமத்த முனிவன் வரை அதற்கான வாய்ப்பு, தேவப்பிறவி வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு மேலே நிச்சயம் தேவப்பிறவி உண்டுன்றத இதில் கூறுகிறார்.
அந்த ஸ்ராவக நிலையிலிருந்து 7வது நிலையாகிய தேவப்பிரவி வரை நாம் பயிற்சி செய்தால் 7வது நிலையாக அப்ரமத்த முனிவன் வரை நாம் பயிற்சி செய்வாங்க. ஒரு ஆன்மா பயிற்சி செய்யுமானால் அது தேவத்தாக பிறப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதைத்தான் முக்தி பாதையை நோக்கி செல்கின்ற அந்த ஆன்மா ஒரே அடியாக நேரடியாக ஒரு பிறவியில் அல்லது ஒரு சில பிறவிகளில் நேராக முக்தியை அடைய முடியுமானா முடியாது. அதற்கு பயிற்சியும் பல பிறவிகளும் பிறந்தலும் ரொம்ப முக்கியமானது. அந்த பல பிறவிகளில் 4 பிறவிகளில் மிகவும் இன்பமயமான பிறவியாக இருக்கக்கூடிய தேவ பிறவி பிறந்தால் அந்த ஆன்மா தன்னுடைய பயண களைப்பை அங்கே தீர்த்து கொள்கிறது. அதன் பிறகு மனிதனாக பிறந்து தன்னுடைய பயணத்தை தொடர வாய்ப்பு கிடைக்கிறது. அதைத்தான் இந்த விரதங்களுடைய பயனாக இந்த காதை கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போலவே 5வது காதையிலையும் இதைத்தான் சொல்கிறார், தேவப்பிரவியை பற்றி தான். ரோஷி கஜமானந்தகம் தீர்க்க காலோபலாலிதம் நாகே நாகௌகசம் சௌக்கியம் நாகே நாகௌக சாமிப. அந்த தேவ பிறவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது பலவிதமான வைபவங்களை உடையது, ஆனந்தங்களை அடக்கியது. அப்போ அந்த தேவ பிறவியினுடைய சுகம் எப்படி இருக்கும்? மனிதனாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் தேவ சுகத்தை விளக்க முடியாது. தேவ சுகம் என்றால் தேவ சுகம் என்று தான் கூற முடியும். அதனுடைய இதை மனிதன் பிறவியிலே இருக்கிற நாம் அனுபவித்ததை மனதிலே அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதாவது தேவ சுகத்துக்கு இணையானது தேவ சுகம்தான். அதை இங்கே விளக்கம் கூறுவது கடினம் என்று இந்த காதையிலே சொல்கிறார். தேவர்களால் அனுபவிக்கப்படும் இன்பம் தடையில்லாதது, அதற்கு இடையூறு கிடையாது. அந்த பிறவி ஆரம்பித்ததிலிருந்து அது முடிகிற வரைக்கும் அந்த இன்பம் இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட காலம் தூய்க்கப்படுகிறது. அதுக்கு ஆயுள், ஒவ்வொரு தேவனுக்கும் ஆயுள் வித்தியாசப்படும். அதனால் நீண்ட காலம் தூய்க்கப்படுகிறது. கடற்காலங்களிலே இருக்கிற வரைக்கும் போகும். போகபூமி மனிதர்களின் இன்பமும் குறுகிய காலம் உடையது. போகபூமியிலே மனிதர்கள் தேவர்களைப் போலத்தான் இன்பமாக இருக்கிறார்கள். கற்ப விஷயங்கள் மூலமாக அனைத்து சுகங்களையும் பெற்று அவர்களும் இன்பமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அது குறுகிய காலம். தேவர்கள் அதை நீண்ட காலமாக அனுபவிப்பார்கள். வேறு எச்சுகத்தையும் இதற்கு இணையாகாது. எச்சுகத்தையும் இதற்கு இணையாக கூற முடியாது. தேவசுகம் என்பதை தேவசுகம் என்று கூறுவதே சரியாகும். அந்த காதினுடைய பொருளாக அதை நாம் பார்க்கிறோம். இப்போ நமக்கு தேவசுகம் என்கின்ற அந்த விஷயத்தை பற்றி நமக்கு கூறியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வாறு இருக்கின்ற அந்த தேவசுகம் அது எப்படிப்பட்டது என்பதனை நாம் ஒரு சில நூல்களிலே அதனுடைய வர்ணனை இருப்பதனை நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த தேவ சுகத்தினுடைய வர்ணனையை, அதை பற்றிய தேவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் அடுத்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த பதிவினை இதோடு நிறைவு செய்யலாம். தேவசுகம் என்பதனை அடுத்த பதிவிலே நாம் அதனுடைய விவரங்களை நூல்கள் என்ன கூறுகின்றன என்ற அடிப்படையிலே நாம் பார்க்கலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா. நாம் இந்த பதிவுகளை, சென்ற பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக ஆகிவிட்டது. அதுவே 3வது கதை 2 பதிவாக நாம் கொடுத்தோம், நீண்டதாக அது மாறிவிட்டது. அதனால் கொஞ்சம் ஒரு 20 அந்த அரவுண்ட் 20 மினிட்ஸ் அந்த அளவுக்குள்ளே முடிக்கணுன்ற எண்ணத்தால் தான் இதையும் 2 பகுதியாக நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் நான் இதை பதிவு செய்து வருகிறேன். அவற்றுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதனை ஆதரவு தெரிவிக்கவும், இதில் வினாக்கள் எதுவும் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் அதை நீங்கள் கேட்கவும் உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதனை மற்றவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த பதிவுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்குமானால் அவர்களுக்கும் இந்த பதிவினை அனுப்பி நாம்
அனைவரும் ஒன்று சேர்ந்து பயில்வதற்கு தாங்கள் உதவி செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.